ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் கேஹெச்கே ட்ராமா வேர்ல்டு. நாம் இன்றைக்கி போன எபிசோடோட கண்டினியூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி தொப்பிக்கார பொண்ணு நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் மருமக. ஸோ எனக்கு தான் உங்களோட குடும்பத்தோட நிலைமையை காப்பாற்றுறதுக்கு, குடும்பத்தோட பெருமையை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர ஹீரோயினாக இவங்க 2 பேரையும் பார்த்து செம்ம ஜெலஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஹீரோ சும்மா சிரிச்சிட்டு ரொம்ப ஸ்டைலாக வந்து உட்காருவார். உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா சொல்லிட்டு இருப்பாங்க. தாய் கிழவி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோயினா இவன் ஏன் இப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு சும்மா குழஞ்சி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு இந்த காப்பு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும். ஹீரோ வந்து போட்டு பார்த்துடலாம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுவான். அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட வில்லன் இருக்கான்ல, அவன் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். என்ன பிளான் பண்ணுறானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்டே நார்மலாக போயிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவர் ஃபியான்சி கூட தான் பேசிகிட்ருக்காரு. ஆனால் எனக்கு என்னமோ கோவமாக வருது ஹரன். அவரை இன்னொரு பொண்ணு கூட எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வில்லன் பேரை சொல்ல அவள் தான் ஹரனுக்கு வந்து ரொம்ப கோவமாகி கத்த ஆரம்பிச்சிருவா. ஹரன் கையில் ஒரு பேப்பர் இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன பேப்பர் இது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஹீரோயினும் போவாங்க அங்கேருந்து. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது வில்லன் கையிலேயும் இந்த மாதிரி பேப்பர் பார்த்துருப்பாங்க. ஸோ வந்து அது வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அவங்களுக்கு. இந்த பேப்பர்லாம் ஒன்றா இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் தொப்பியாக இருப்போம்னா கொஞ்சம் க்ளோஸாக நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். சரி, நம்மளை எந்த அளவுக்கு லவ் பண்ணாரு, நம்ம இக்னோர் பண்ணதுனால இப்போ ஒரு நல்ல பர்சன் நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க போன பிறகு கொஞ்சம் இவங்களும் ஃப்ரீயாக நின்றுப்பாங்க. இவங்க எல்லோரும் எங்கே போயிருப்பாங்கன்னா வெட்டிங் ட்ரெஸ் வந்து எடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க. ஒன்று ஒன்றா போட்டு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து செம்ம பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த தொப்பிக்கார பொண்ணு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எனக்கு பின்னாடி வந்து ஜிப் பண்ணி விட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஜிப்னா அந்த நாட் மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு விட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த தொப்பிக்கார பொண்ணு வந்து கேட்கும் நம்ம ஹீரோ கிட்ட. ஹீரோவாக அப்படியே பேந்த முழிச்சிட்டே நிற்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாள். ஹீரோவை கிராஸ் ஆகி தான் போகணும். போகும்போது என்ன ஆகுனா அவளோட அந்த கவுன் தடுக்கி ஹீரோ மேலே விழுந்துருவா. கரெக்டாக ஆல்ரெடி குத்துந்து வேற இல்லை, அந்த இடத்துல கை வச்சு அமுக்கிடணுன்னு அவருக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த தொப்பிக்கார பொண்ணு வந்து ஆர் யூ ஓகே டியர் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐம் ஓகே நான்லாம் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணாடியில் வந்து இவங்க 2 பேர், அதாவது ஹீரோயினி ஒன்றா இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஹீரோ வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஹீரோயின் வருவாங்க. உங்களுக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன், எனக்கு விருப்பம் தான். உனக்கு என்னோட மாப்பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும்போது எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கொஞ்சம் திமிராகவே சொல்லுவார். அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் என்ன திமிரா உனக்கு, நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த அம்மா கேட்க மாட்டாங்களாம், ஆனால் இந்த அம்மா சொல்கிறது மட்டும் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி செம்மையாக காண்டாயிடுவார் நம்ம ஹீரோ. இல்லை யாருக்கு இருந்தாலும் அந்த காண்ட்னஸ் இருக்கும்ல. அதுக்கப்புறம் அந்த தொப்பிக்கார பொண்ணு வரும். ஏய் ஏன் ஆள்கிட்ட நீ என்னத்தை பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து அங்கேருந்து ஓட்டிகிட்டு போயிடும். ஓ ஓ ஓ ஓ ஓன்ற மாதிரி ஓட்டிகிட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஜன்னலில் நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து டாக்டர் இருக்கார்ல, ஹீரோக்குன்ட்டே ஸ்பெஷலாக பார்க்குற டாக்டர் இருப்பார்ல, அவர் வந்து வருவார். அதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹீரோக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. அவங்க அழுத்ததுனால தான் ப்ராப்ளமோன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயோட ரூம்க்கு வந்து போவாங்க. போனால் ஹீரோ சும்மா மயக்கத்தில் படுத்துட்டு இருப்பாரு. அந்த காயத்தை வந்து பார்க்கறதுக்காக அவங்க வந்து கழட்டிட்டு இருப்பாங்க. ஷர்ட் பட்டனை காட்டுவாங்க. அதே சீனில் இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. அவங்கள வந்து என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி மேட் சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வில்ல பையனும் சொல்லிடுவான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க ஷர்ட் பட்டனை வந்து மெல்லமாக கழட்ட ட்ரை பண்ண ஹீரோ வந்து முழிச்சிருவார். ஏய் என்னடி பண்ணுற, அதுவும் என் ரூமில் என்னடி பண்ணுற அப்படின்னா, ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இங்கேருந்து கிளம்பு, நீ என் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, இங்கே இருந்தால் என்ன பற்றி மற்றவங்க என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்பி படுத்துப்பார். உடனே ஹீரோயின் ஹக் பண்ணிவிட்டு, இல்லை நான் உங்கள் மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன விளையாடுறியா, ஏதாச்சும் என்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கணுமா, என்கிட்ட இதுக்கு மேலே உனக்கு தேவைப்படுற எந்த விதமான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷனுக்காக இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மட்டும் எப்படி வந்து நம்புற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு இல்லை தோணுது, உங்களை நம்பணும்னு தோணுது, உங்கள் கூட வாழணும்னு தோணுது, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்று பார்ப்பாரு ஹீரோயினு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி
டிப்ரெஷனில் அழுவுற மாதிரி அழுவார். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கும் தெரியும் நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நானும் சொல்கிறேன். நானும் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன். என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னால் உங்களோட மாப்பிள்ளையெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அழுக ஹீரோவும் அழக ஆரம்பிச்சிருவார். அவள் தான் ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எனக்கானவ. நான் வந்து உன்னை யாருக்குமே விட்டு தர மாட்டேன். நீ வந்து பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி நான் ஏதோ ஒரு லெட்டரை பார்த்து உங்களை சந்தேகப்பட்டு குத்திட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்க, ஹீரோ வந்து அப்பா நம்பால் நம்ம கூட சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கிறாரு அவர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இன்டிமேட் ஆகிற மாதிரியான ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. இவங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்க, அந்த இடத்துல வில்ல பையன் வந்து ஏதோ வில்லத்தனமாக ஒரு பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிளான் யோசிக்குதுன்ட்டு அதை நம்மளுக்கு அப்போ காட்டல. இந்த சைடு மறுநாள் விடியுது. காலையில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்பிக்கார பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், போதும் அவன் வந்து யார்கிட்ட நிற்கணும்னு சொல்லிட்டு அவள் வந்து முடிவு பண்ணிட்டா, இந்த ட்ராமா இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஓ அவள் தானா, இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகிருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாள். ரொம்ப தேங்க்ஸ், நான் சொன்ன உடனே எனக்காக வந்து இந்த மாதிரி நடித்து கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அப்பாவை விட்டுடுவீங்கல்ல நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு நான் கண்டிப்பாக விட்டுருவேன், உங்கள் அப்பாவுக்கு எதுவும் நடக்காது, நீ அதை நினச்சி கவலைப்படாத, நம்ம ட்ராமா இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம், நீ வந்து உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிடுவார். இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்கிட்ட வந்து அந்த கோட் மாதிரி எடுத்திருப்பாங்களே அதை காட்டிட்டு கேட்குறாங்க, என்னது இது ஏது இது அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி இந்த கோடு வந்து ஒரு சீக்ரெட் கோடு, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும்ல, அந்த லெட்டரை பற்றி விசாரி சொல்லியிருப்பாங்க. அது ஃப்ரம் அட்ரஸும் இல்லை, டு அட்ரஸும் இல்லை, ஒரு மொட்டை கடிதாசிமா அது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. இந்த லெட்டரை பற்றி எனக்கு வந்து விசாரித்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கோடோட எப்படி நான் கற்றுக்கிறது, இந்த கோடை வந்து எப்படி நம்ம வந்து டீகோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, இது வந்து கோடை ரெடி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த சோல்ஜர் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் போயிட்டு மாட்டிக்காதீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக அவரால் மறுபடியும் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினு அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பை மட்டும் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. இந்த சைடு ஹீரோவையும் அவனோட மாப்பிள்ளையும் காட்டுறாங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. மாமா எனக்கும் என் ஆளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, உங்களுக்கும் தொப்பிக்காரிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஹீரோ வந்து சிரிக்கிறான். ஆமாண்டா கல்யாணம் தான் ஆகும், அந்த கல்யாணமும் எப்படி ஆகுன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிக்கிறாரு. வில்லனா இவன் எதுக்கு இப்படி பொடி வச்சு சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசனையிலேயே இருப்பார். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் விஷயமாகவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு சைடு வந்து ஒருத்தங்களும் தப்பு பண்ணியிருப்பான்ல, அந்த வில்லன் பையன் தப்பு பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அவன் வந்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அடிச்சுக்கிற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இவனுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு எதை நினச்சி அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறான், அவன் வில்லன் வந்து சொல்கிறான், அங்கிள் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல வந்து அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட ரூமில் ஸ்டடி ரூமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சூப் கொண்டு வராங்க. சூப் கொண்டு வந்துட்டு அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு பேப்பரை பார்க்குறாங்க. பேப்பரை பார்க்கும்போது டக்குன்னு அவன் மறைச்சிட்றான். வந்து மறைச்சிட்டு, ஏன்னா அது கோடு இருக்க பேப்பரில், அதனால வந்து அவன் மறைச்சிட்றான். மறைச்சிட்டு உட்காந்து சூப் குடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த டைமில் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான். ஏன்னா இவன் மேலே வந்து டவுட் வந்துடுச்சு ஹீரோயினுக்கு. அதனால தான் அப்படி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் வந்து இழுத்து ஹீரோயினை உட்கார வச்சுக்கிறான். ஹை டியர், சூப் நீயே ரெடி பண்ணியா, சூப்பராக இருக்குமா சூப்பு, நீ எதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து மேடு யார்கிட்டனா சொன்னால் அவங்க ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு நான் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே, நீங்கள் உங்கள் அங்கிளோட சீலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் அதெல்லாம் பார்த்ததில்ல, அவரோட சீலை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்ல பையனை அந்த இடத்துலேருந்து கிளம்புறத வந்து ஹீரோயின் வந்து நோட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் போயிருப்பான், உடனேலாம் போயிருக்க மாட்டான். நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க ரூமில் போயிட்டு, அந்த வில்லன் ரூமில் போயிட்டு ஹீரோயின் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக அங்கே இங்கேன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தேடுறதுக்கு சொல்லியா கொடுக்குறோம், அதனால் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ட்ராவர்
சிக்குது. பூட்டோட ஹேர் பின்னை வச்சே திறந்து விட்டுடுறாங்க. திறந்து விட்டுட்டு அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கோடெல்லாம் யூஸ் பண்ணுற நோட் அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ உட்காந்துக்கிறாங்க. அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கோடு டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேப்பர் ஆல்ரெடி இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு பேப்பரு, அந்த கோடு இருக்க பேப்பரு. ஸோ அதை வந்து டீகோட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டோன்னே யாருன்னா வராங்களான்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே தான் செய்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்திருக்குன்னா, ஹரன்கிட்டேயும் அதே மாதிரி ஒரு பேப்பர் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அது இடத்துல வச்சுட்டு போவாங்க. ஆனால் முட்டாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்குன்னா, எழுதின அச்சு பேப்பரை அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த வில்லன் வருவான், வந்து உட்காரும்போது அவன் தெரிஞ்சுப்பான். இது மாதிரி அச்சு பேப்பர் வந்து அச்சு வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி இவன் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுப்பான். பேப்பர் பறக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து எழுதின அச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். எழுதும்போது அச்சு பறக்குதுன்ட்டு அந்த அச்சு வந்து தெரிஞ்சுப்பான். இவன் டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, பூட்டை திறந்து பார்க்குறான். யாரோ வந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த பூட்டை திறந்து பார்க்குறான். திறந்து பார்க்கும்போது இடம் மாறி மாறி இருக்குது. ஸோ அவங்க அங்கிள் தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கிள் கிட்ட போகிறான், நம்ம ஹீரோ கிட்ட போகிறான். ஏன் அங்கிள் உங்களுக்கு வந்து நேர்மையாக ஜெயிக்கவே தெரியாதா? எதுக்கு என் ரூம்க்கெல்லாம் வரீங்க? இன்னொரு வாட்டி என் ரூமுக்கு வர வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா அவள்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமான ஸ்மைலோடு சொல்கிறா. டேய் சிவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்துல வந்து கிளப்பி விட்டுறான். அதுக்கப்புறமா ஏதோ இராணுவ வேலை வந்ததாக சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. இந்த டைமில் இங்கேருந்து கிளம்புறது அந்தளவுக்கு நல்லதாக படாதேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சோல்ஜரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மேன்ஷனில் வந்து ரொம்ப பெரிய குழப்பம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயின் வந்து பின்னாடி வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணால் ஹாஹா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கிஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பாரு. ஹீரோயின் எடுத்து மாதிரி மேலே உட்கார வச்சுட்டு, டார்லிங் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணுமா, எந்த ஒரு பிரச்சனையிலும் போயிட்டு நீயா போய் சிக்கிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, என்கிட்ட பேசுறதுக்கு கூட டைம் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, நம்ம கல்யாணம் கிட்ட நெருங்கிக்கிட்டே வருது, அது எப்படி தான் தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியாமல் நான் விழி பிதுங்கி போய் கிடக்கிறேன், நீங்கள் என்னடான்னா போகிறேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணிக்கிட்டு, நீ கவலைப்படாதடி செல்லம், நான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி அதே இடத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இன்டிமேட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில், ஏன்னா அவன் வந்து கவர்னராக இருக்கிறதுனால ஒரு இடத்துக்கு முக்கியமாக அவன் போயே ஆகணும். ஸோ அதனால் அந்த இடத்துக்காக அவன் கிளம்புறான். கிளம்பும்போது ஹீரோயினை பற்றின நினைப்பே தான் இருக்குது அவனுக்கு ஃபுல்லாக. ஏன்னா அவள் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிப்பாளோன்ற நினைப்பே. அதுக்கப்புறம் இங்கே அவங்களோட தாய் கிழவி காட்டினா ஹீரோ எங்கன்னு கேட்டால் அவர் வந்து ஏதோ வேலையை வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு இதே பழப்பா போச்சு. எப்போ பாரு சாப்பிட்ற இடத்துல வந்து அது அசம்பிள் ஆகவே மாட்டான். இவங்க நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த தாய் கிழவி ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வில்ல பையன் தான் பேசிகிட்டு ஒரு ஜென்ரல் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோ வந்து தீர்த்து கட்ட பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இல்லை என்னால் முடியாது, இவங்ககிட்ட மாட்டினேன்னா நான் காலிடாமா அவனை, உன்னால் நான் மாட்டிகிட்டு சாகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா மாட்டினா உன்னை தாண்டா ஃபஸ்ட்டு கோத்து விடுவேன்ற மாதிரியே சொல்லி விட்ருவாங்க. இவனுக்கா வில்லனுக்கு செம்ம கடுப்பாயிடான்டா, பாவி ஏன்டா இப்படி பண்ணுற, அது ஜின் மேன்ஷன்லேருந்து அந்த தொப்பிக்கார பொண்ணோட மேன்ஷன்லேருந்து இவனை வந்து காட்டி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே அப்புறம் இங்கே சீன் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சீனில் காட்டுறாங்க. நம்ம தாய் கிழவிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் ஹீரோயின் லவ் பண்ணுறது. அதனால் என் பையன்கிட்டேருந்து விலகிடு, இந்த குடும்ப ரெப்புடேஷனை வந்து நீ கெடுத்து விட்டுறாத, ஃபேமிலி ரெப்புடேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் அதை கெடுக்கிற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன்னு ஹீரோயினும் சொல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என் பையன் பக்கத்தில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காக நான் வரக்கூடாது, அவரை தானே எனக்கு நிச்சயம் பண்ணீங்க, ஆனால் நீங்கள் வந்து மாற்றி பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்பா நம்ம ஹீரோயினி. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ வந்து எப்படி இப்படி பண்ணலாம், நீ வந்து எவ்வளோ கேவலமான பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கப்புறம் தான் அந்த தாய் கேள்வி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கும். சின்ன வயசில் உனக்கும் என் பையனுக்கும் நாங்கள் வந்து நிச்சயம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னது, நிச்சயம் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனால் ஒரு ஜோசியக்காரி நீ என் பையன்கிட்ட நெருங்க என் பையனோட ஆயுள் கம்மியாகிக்கிட்டே இருக்கும், என் பையன் சாகிற லெவலுக்கு போகுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினிக்கா சும்மா தக 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 தகன்னு பற்றிக்கிட்டு எரியும். என்ன ஜோசியக்காரியா, அந்த ஜோசியக்காரத்தனத்தால் தான் நான் வந்து 20 வருஷமாக என் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தேன், வெளி உலகத்தை பார்க்காம இங்கே 1 மாதமாக கஷ்டப்பட்டேனே, அதுக்கு காரணமும் அந்த ஜோசியக்காரி தான். நான் இந்த ஜோசியத்து மேலே நம்பிக்கை வைக்கிற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்றைக்குமே தியாஞ்சின் எனக்கு மட்டும்தான், நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பையன் உயிருக்கே ஆபத்து, அதனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத, உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், ஒரு அம்மாவாக உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கெஞ்சி கேட்டாலும் சரி கொஞ்சம் கேட்டாலும் சரி, நான் உங்கள் பையனை என்கிட்டேருந்து விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து ஃபுட் வச்சிட்ருப்பா, அதாவது அவங்க தங்கச்சிக்கு ஃபுட் வச்சிட்ருப்பா, சத்தம் போட்டு போட்டு சொல்லுவாள்.
ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சிச்சு. ஹரன் வந்து பைத்தியம் இல்ல. பைத்தியம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடிச்சிட்டு இருக்கா ஹரன். நான் இது எல்லாத்தையும் வந்து டீகோட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்ல, ஓகே அப்படின்னுவான். இந்த சைட்ல வந்து ஹீரோயின் அவங்க அதாவது வில்லன வந்து வழி அனுப்பி வைப்பா. வில்லன் எங்கேயோ வெளிய போவான். ஸோ வழி அனுப்பி வச்சுட்டு வெளிய அமுச்சு விட்டுட்டு ஹீரோயின் வந்து வில்லன் ரூமுக்கு வராங்க. வில்லன் ரூமுக்கு வந்து அந்த பேப்பரை எடுத்துட்டு மறுபடியும் டீகோட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்பர்ஸ் எல்லாத்தையும் மாத்தி, மாத்தி, மாத்தி இருக்கும்ல. அந்த நம்பர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அந்த பேப்பர்ல இருக்க வாட்டத்துக்கு அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீகோட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கிது. அது கிடைக்கும்போது அத பார்த்த ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, அவங்க டாங் மேன்ஷன வந்து இருக்கிற எல்லாரையும் கொல்ல சொன்ன ஒரு பேப்பர் அது. கொல்ல சொன்ன ஒரு ஆர்டர் பேப்பர் மாதிரி அது. ஹீரோயின் அவங்கள பார்க்குறாங்க. அந்த டைமுக்கு வில்லனும் கரெக்ட்டா என்ட்ரி ஆயிட்டான். ஸோ ஹீரோயின் வந்து வில்லன பார்க்குறாங்க. "இங்க என்னடா தங்கம் பண்ற? நீ வந்து வெளிய தானே இருப்பேன்னு நெனச்சேன். என் ரூம்ல நீ என்னடி செல்லம் பண்ற?" அப்படின்ற மாரி கிஸ் பண்ணதுக்கு கிட்ட வர, ஹீரோயின் டக்குன்னு மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. "ஏய் என்னம்மா? என்னாச்சு? நீ என்னோட ஃபியான்சி தான. உன்ன நான் கிஸ் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே!" அப்படின்ற மாதிரி இவன் சும்மா வழிஞ்சுக்கிட்டே வர, "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "ஏன் பண்ணனா? ஓ! உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? ஆமா, நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். "நான் இப்ப என் அங்கிள் கிட்டேருந்து அவரோட வுமனையே ராபரி பண்ணிட்டேன். நான் அவங்க வுமனையே எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா இப்படி பண்ணேன்? சின்ன வயசுலேருந்து எங்க அங்கிளுக்கு தான் எல்லாமே கிடைச்சிருக்கு. எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அவங்களோட வுமனான உன்ன நான் வந்து ராபர் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் அப்படியே குடுக்க மாட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து சொல்ல ஆரம்பிப்பான். "டேய்! நீ உன் அங்கிள என்ன வேணா பண்ணி தொலடா. அதுக்கு எதுக்குடா என்னோட ஃபேமிலிய வந்து கொன்ன? என் ஃபேமிலி உனக்கு என்னடா பண்ணுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் தாங்க இவன் இருக்கிற உண்மை எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பான். "உன் ஃபேமிலி என்ன பண்ணுச்சா? சின்ன வயசுலேருந்து எங்க தாத்தாக்கு எங்க மாமாவ தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தான் எல்லாத்தையுமே குடுப்பாரு. அதனால தான் பாரு, அவரு எல்லாத்த விட பெட்டரா இருக்கிற உன்ன குடுத்தாரு. உன்ன பத்தி எங்க அங்கிள் போய் பார்த்துட்டு வந்து சொன்னப்போ, உன்ன எனக்கு அவ்ளோ பிடிச்சது. உன்ன பார்க்கணும். உன்ன எனக்கே சொந்தமாக்கணும் அப்படின்ட்டு அவ்ளோ ஆசைப்பட்டேன். அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட போயிட்டு கெஞ்சினேன், கதறினேன். அம்மா உங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன். ஆனா எங்க அம்மா உன்ன வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா ஒரு மேடா இருந்தவங்க. அதனால எங்க அங்கிளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பேரழக நான் அடையணும்னு நெனச்சேன். சின்ன வயசுல இது முடிவு பண்ணேன். உங்க அப்பா கிட்ட போய் கேட்டா, உங்க அப்பா அதுக்கு என் பொண்ண நான் தியான்ஜினுக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுப்பேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. இந்த அழக நான் எப்படி விடுவேன்? இந்த அழக நான் எப்படி விடுவேன்னு சொல்றீ? அப்படின்ற மாரி கேட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். ஹீரோயினா டேபிள் இருக்கிறதுனால அவங்க ஹீரோயினால பின்னாடி போ முடியாது. அதே இடத்துக்கு மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கத்தி எடுத்து குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க வில்லன. ஆனா அவன் வந்து அசால்ட்டா புடிச்சு அதையே கழுத்துல எடுத்து வச்சுருவான். "இதெல்லாம் வேண்டாண்டி தங்கமே" அப்படின்னா, என்ன உன்னால ஜென்மத்துக்கும் அடையவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி இவங்களே அவன உசுப்பேத்தி விட்டுருவாங்க. "பார்க்கலாண்டி, பார்க்கலாண்டி என் அங்கிள் உன்ன அடையிறானா, இல்ல நான் உன்ன அடையிறேனான்னு சொல்லிட்டு நீ எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. மிஸ்பிஹேவ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சொல்லப்போனா ட்ரை பண்ணுவாருங்களா இல்ல மிஸ்பிஹேவ் தான் பண்ணுவாரு. ஹீரோயினா "என்ன விட்டுடு, என்ன விட்டுடு ப்ளீஸ் என்ன விட்டுடு" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. "தியான்ஜின், தியான்ஜின் என்ன காப்பாத்து, காப்பாத்துன்ற" மாரி கத்த கத்த அதோட இந்த பார்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ட நான் ரொம்ப சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் நம்ம சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.